அல்வா. இந்த அல்வா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. குக்கிங் டைமும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி. நம்ம வாங்க இந்த சுவையான கேரட் அல்வாவை செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு கேரட் அல்வா செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கேரட் அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல பார்த்துடலாம். 1.5 கப் துருவின கேரட். இது நான் 3 பெரிய கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கு நெய் வச்சுருக்கேன் தேவையான அளவு. இந்த நெய் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 ஏலக்காய், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது இந்த கிளாஸோட அளவு 200 ml. ஸோ 200 ml மில்க் எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் கிஸ்மிஸும் முந்திரியும் நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் ஊற்றிடலாம். இப்போ இந்த 2 ஏலக்காவையும் நம்ம போட்டுடலாம். ஏலக்காய் போடும்போது நம்ம இந்த துருவின கேரட்டை இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த பச்சை வாசனை கேரட் ஸ்மெல் போகிறதுக்காக. வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வெளியே போகும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. அப்போ நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் கேரட் ஸ்மெல் எதுவுமே வரல, நெய் ஸ்மெல் மட்டும்தான் வருது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், மில்க் ஆட் பண்ணிடணும். 1 டம்ளர். மில்க் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் சுகரை நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வந்துருக்குது. இந்த டைம்லேயே நம்ம சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர்லேருந்தும் வாட்டர் அப்படியே எக்ஸஸ் ஆகும், வாட்டர் வெளியே வரும். ஸோ அப்போ அதையும் நம்ம இந்த தண்ணி எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ட்ரை பண்ணணும். அந்த டைமில் இது ரொம்பவே இந்த கேரட் சாஃப்டாக குக் ஆகிடும். நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப திக்காக வரும்பொழுது நீங்கள் நல்லா கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின மில்க் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது இந்த பேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் வாங்கிட்டீங்கன்னா
இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அது அடி பிடிக்காது. இந்த மாதிரி கேரட் அல்வா இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ இதுதாங்க கரெக்டான ஒரு பதம். ஒட்டவே இல்லை பாருங்கள் பேனில். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியும் கிஸ்மிஷையும் ஆட் பண்ணிடலாம். சுவையான கேரட் அல்வா